சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னபூரணி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இதை பார்த்ததும் ஆறுமுகத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது எதுவுமே புரியாமல் கை கால் புரியாமல் ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அம்மா கண்ணு திறந்து பாருங்கம்மா, தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பைரவி, சிவா எங்கே போயிட்டீங்க? யாராவது இருக்கீங்களா? அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாரும் இருக்கிறதுல இதுக்கு மேலே யோசிக்க முடியாது, அம்மாவோட உயிரை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஆறுமுகம் முடிவு பண்ணிட்டு ஆறுமுகம் தனியாகவே வந்து அன்னபூரணியை வந்து கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னதும் சரி நாங்கள் பார்க்குறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பாருங்க ஆறுமுகம், இவங்க என்னுடைய பேஷண்ட் தான், பைரவி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது எனக்கு எதுவும் புரியல டாக்டர்னு சொன்னதும் இல்லை 6 மாசத்துக்கு முன்னாடி அன்னபூரணி தலையில அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன், சரி இப்போதைக்கு இசிஜி எடுத்துட்டு எது ஒன்று சொல்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஆறுமுகத்துக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. என்னடா இது, எப்ப அம்மா கீழே விழுந்தாங்க, பைரவி கூட இந்த விஷயத்த சொல்லலையே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு ஒரு மாதிரி பயங்கர குழப்பமா இருக்கு. இப்ப அன்னபூரணிக்கு இசிஜி எல்லாமே எடுத்துடுறாங்க. எடுத்ததுமே இப்ப போயிட்டு நம்ம ஆறுமுகம் அன்னபூரணியை போயிட்டு பாக்குறாங்க. அம்மா ஏமா நீ மறைச்ச, உண்மையை எதுக்காக மறைச்ச, நீ கீழே விழுந்த உண்மையை ஏமா மறைச்சன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடனே டாக்டர் வந்து வர சொன்னதும் இப்ப ஆறுமுகம் டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க போனதும் டாக்டர் எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியலன்னு சொன்னதும் உடனே டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாருங்க, அன்னபூரணிக்கு தலையில் அடிபட்டு இருந்தது. அப்ப வந்து அவங்களுக்கு நரம்புல வந்து பிளட் கிளாத் ஆயிட்டு இருந்தது. அப்ப நான் வந்து பைரவி கிட்ட சொன்னேன், அன்னபூரணி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லுங்க, 3 மாசம் மட்டும்தான் அன்னபூரணி உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அன்னபூரணி உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேனே, ஏன் இந்த விஷயம் பைரவி உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஆறுமுகம் ஷாக் ஆயிட்டு, இல்ல டாக்டர், என்கிட்ட வந்து பைரவி இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லல, இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, 90% வந்து அன்னபூரணிக்கு கியூர் ஆயிடுச்சு, இன்னும் 10% மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, நீங்க ரெகுலரா டேப்லெட்டை எல்லாமே கண்டினியூ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு முழுசா ரெக்கவர் ஆயிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி டாக்டர்னு சொல்லிட்டு இப்ப ஆறுமுகம் வந்து அம்மா உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு பிபி ஐயா இருக்கு, அதனாலதான் மயக்கம் போட்டு நீ விழுந்திருக்க, நீ வா போகலாம், டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அன்னபூரணி சொல்றாங்க, இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிய வேண்டாயா, அவன் பயந்துடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பைரவி அத்தை அத்தை என்ன ஆச்சுன்றாங்க. இல்லம்மா பிபி ஐயாயிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது, டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் உடனே பைரவிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஒரு வேலை விஷயத்த வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்களா, நம்ம அவங்க கீழே விழுந்தாங்களே அந்த விஷயத்த மறைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யோசிச்சு பாக்குறாங்க ஆறுமுகம். பைரவி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ உள்ள வான்னு சொல்லிட்டு பைரவி கூப்பிடுறாங்க. ஒருவேளை ஆறுமுகத்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சாட்டங்குது, அதனாலதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பைரவி பயந்துகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.